ஹலோ கைஸ், இங்கிலாந்து vs இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டே 1 இருக்கு. டே 1 பொறுத்த வரைக்கும் இந்தியா அணி வந்து வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். செஷன் 1, செஷன் 2, செஷன் 3 மூணு செஷனுமே வந்து இந்தியா அணி வந்து வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 369க்கு 3 விக்கெட்டுன்னு டே 1 வந்து முடிச்சிருக்காங்க. டே 2 எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 450 500 மேலே போயிடலாம். அதுக்கப்புறம் டிக்ளேர் கொடுத்தா கூட பவுலிங்கில் பும்ரா, பிரசித் கிருஷ்ணாலாம் வந்து ஒரு சம்பவம் பண்ணலாம். ஓகே, டே 1 பேட்டிங் பொறுத்த வரைக்கும் செமையான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் செட் பண்ணி கொடுத்தது வந்து கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் தான். வேற லெவல் 2 பேட்டர்ஸ் வந்து செட் பண்ணாங்க. செட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்த நேரத்தில் வந்து கேஎல் ராகுல் அவரோட விக்கெட்டை வந்து முதல் செஷன் முடிவில் வந்து விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் டெபியூட்டை நம்பூர் பையன் சாய் சுதர்ஷன் அவர் வந்து இறங்கினாரு. ஓகே, அவர் வந்து டெபியூவில் செம்மையாக ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கும் போது அவர் டக் அவுட் ஆகி வெளியே போனார். பரவாயில்ல, செகண்ட் செஷனில் வந்து செம்மையாக ஃபார்ம் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் கேப்டன் பிரின்ஸ் கில் வந்து உள்ள வந்தார். அவர் வந்து எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பண்ணாரப்பா, அவர் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற அவருக்கு இருந்த ஒரு பேச்சுக்கு வந்து இன்னைக்கு வந்து வாயடைச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு அற்புதமான ஒரு செஞ்சுரி. இப்போ வந்து 127க்கு நாட் அவுட் நிற்கிறாரு. ஜெய்ஸ்வால் அந்த பக்கம் வந்து நான் எல்லா மேட்சுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன்ப்பா, ஆஸ்திரேலியாவுக்கு போறோமா நான் இருக்கேன், இங்கிலாந்து போறோமா நான் இருக்கேன், எங்க போனா நான் இருக்குன்ற மாதிரி ஜெய்ஸ்வால் வந்து செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. டே 1 பொறுத்த வரைக்கும் இந்தியா அணி செமையா பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பவுலிங்ல என்ன ஆச்சு இங்கிலாந்து அணிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து லெஜண்ட் ஆண்டர்சன் ப்ராடை மிஸ் பண்றாங்கன்னு தெரியுது நல்லாவே. ஏன்னா வந்து இப்போ புதிய பவுலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு பவுலிங் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லணும். பிச்சுமே ஒரு பேட்டிங் சாதகமாக தான் இருந்துச்சு, அவுட் ஃபீல்டு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னு எங்காவது. ஆனாலுமே வந்து பிச்சு சாதகமானாலும் அதை சாதகமாக உருவாக்குற திறமை வந்து ஆண்டர்சன் ப்ராடுக்கெலாம் இருந்துச்சு. ஒர்க்ஸ் இருந்தார், ஆனாலும் அவர் அந்த அளவுக்கு எஃபெக்டாக இல்லை. இப்போ இன்ஜுரின்னு வந்திருக்காரு. அவரோட ஸ்பீடுமே வந்து 130 to 135 தான் போடுறாரு. அதனால வந்து ஆர்ச்சர் இல்லாததான் ரொம்ப ஃபீல் பண்ணாலும் தெரியுது. செகண்ட் டெஸ்ட்ல ஆர்ச்சர் வந்துருவாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கு. ஏன்னா நியூ பால்ல டக்குன்னு ஒரு 2 விக்கெட் விழுந்துச்சு, அப்புறம் ப்ரெஷர்ல போடலாம். அதுதான் இந்த மேட்ச்ல வந்து மிஸ் ஆனிச்சு. கார்ஸா இருக்கட்டும், டங்கா இருக்கட்டும், யாருமே வந்து அந்த அளவுக்கு விக்கெட் வந்து எடுக்கல. கார்ஸ்க்கு கடைசியாக ஒரு விக்கெட் விழுந்துச்சு, பட் அதை வந்து அவர் வந்து எப்படியோ ஒரு முறை வந்து விழுந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் பென் ஸ்டோக் வந்தார். எப்பயுமே அவர் மிடில் ஓவரில் செம்மையாக விக்கெட் எடுப்பார். அதே மாதிரி இந்த டே 1லையுமே வந்து 2 விக்கெட் தூக்கி செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் பென் ஸ்டோக் பொறுத்த வரைக்கும். இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்குது. ஆர்ச்சர் வந்ததுக்கப்புறம் இந்த பவுலிங் யூனிட் வந்து கொஞ்சம் நல்லா மாறுமானதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, டே 1 பொறுத்த வரைக்கும் முழுக்க இந்தியா அணி செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இங்கிலாந்து அணி பவுன்ஸ் பேக் பண்ணுமா பண்ணாதான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.